மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா அவர்களிடம் ஒரு சிறிய கோரிக்கையை அஇஅதிமுகவின் தொண்டன் என்ற முறையில் நான் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். ஐயா, வருகின்ற 2027 வருடம் மார்ச் மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. நமது உள்ளாட்சி தேர்தல் என்பது ஒரு கழகத்திற்கும் ஒரு இயக்கத்திற்கும் சரி எவ்வளவு முக்கியமான தேர்தல் என்பது எல்லாருக்கும் நன்றாக தெரியும். உள்ளாட்சி தேர்தல்களில் நமது பிரதிநிதிகள் வென்றால்தான் நமது கட்சியை அடிமட்டத்திலிருந்து மீட்டெடுக்க முடியும். அப்படி இருக்கின்ற வகையில் உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டு எழுந்து வர முடியும். ஏனென்றால் தமிழகத்தில் தற்பொழுது நடக்கின்ற தாவேக ஆட்சி விஜய் என்ற ஒரு நபருக்காக விழுந்த ஓட்டுகளால் தான் அவர்கள் யார் வேட்பாளர்னு தெரியாமையே இங்கே ஓட்டுகள் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இங்கே அவங்களுக்கு உள்ளாட்சிகளில் அவங்களுக்கு ஒரு பிரதிநிதிகளோ அல்ல ஒரு நிர்வாகிகளோ அவர்கள் கிடையாது. ஆனால் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் மட்டுமே உள்ளாட்சிகளில் பூத்து வாரியாக நிர்வாகிகளும் தொடர்ந்து இங்கே தலைவர்களாகவோ கவுன்சிலர்களாகவோ பணியாற்றிய வார்டு மெம்பர்களாகவோ பணியாற்றக்கூடிய நபர்களும் 2 இயக்கத்திற்கு மட்டுமே இருக்கின்றனர். ஆதலால் கண்டிப்பாக அதிமுக உள்ளாட்சி தேர்தலில் மீண்டெழுந்து வர முடியும். அது தாங்களுக்கும் நன்றாக தெரியும். அதற்கு முன்பு ஐயா அவர்கள் நமது கழகத்திற்கு ஒரு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு கடமைகள் இருக்கிறது. ஐயா அவர்கள் உடனடியாக நமது கழகத்தை நிர்வாகிகளை எங்கெல்லாம் விடுபட்டு உள்ளனரோ அந்த நிர்வாகிகளை உடனடியாக நியமனம் செய்து, நாம் தற்பொழுது இன்னைக்கு இருக்கும் மாதம் 8 மாதங்கள் தான் ஆகின்றது. இந்த 8 மாதத்தில் நாம் சிறப்பாக நிர்வாகிகளை நீங்கள் அறிவித்து செயல்பட்டால் மட்டும்தான் நாம் உள்ளாட்சியில் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். தற்பொழுது நமது கட்சியிலிருந்து சில துரோகிகள் கட்சியை விட்டு வெளியே சென்றுள்ளார்கள். அதனால் அதை கண்டறிந்து இந்த பணியை அந்த பதவிகளுக்கு தகுந்த நபர்களை உடனடியாக நியமனம் செய்து நமது கழகத்தை அடுத்த கட்டத்திற்கு வேலை செய்வதற்கும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் போன்ற இவர்களை தாங்கள் கட்டளையிடும் அனைத்து விஷயத்தையும் தொண்டர்கள் செய்ய கடமைப்பட்டுள்ளோம். இது தொண்டர்களின் கட்சி அதிமுக. தொண்டர்கள் இன்னும் எழுச்சியாக உள்ளோம். மாவட்ட செயலர்களும் முன்னாள் மந்திரிகளும் மட்டுமே சென்றுள்ளனர். எல்லோரும் இங்கே எம்பியாகவும் மந்திரியாகவும் எம்எல்ஏவாகவும் இருந்து சம்பாதித்த பணத்தை பாதுகாத்து கொள்ள தான் மாற்று கட்சிக்கு சென்றுள்ளனர். ஆகையால் ஐயா அவர்கள் நிர்வாகிகளை உடனடியாக நியமித்து உள்ளாட்சிக்கு எங்களை தயார் செய்யுமாறு ஐயா அவர்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் நன்றாக செயல்பட வேண்டுமென்றால் தற்பொழுதிலிருந்து எங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் மட்டுமே நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு அடுத்த கட்டத்திற்கு இதை கொண்டு போக முடியும். நாம் கழகம் தொடர்ந்து எங்களுக்கு பதவிகள் சில வருடங்களாக 2-3 வருடங்களாக நிர்வாகிகள் முறையான நிர்வாகிகள் நியமிக்கப்படவில்லை. எல்லா மாவட்டங்களிலும் நிர்வாகிகள் பற்றாக்குறை எல்லாம் அறிவிக்காமல் சில இதெல்லாம் விட்டுருந்தாங்க. அதனால தான். அது மட்டுமல்ல, சில நிர்வாகிகள் செயல்படாத நிர்வாகிகள் நீங்கள் தொடர்ந்து மாற்றாமல் புரட்சித் தலைவி அம்மா இருக்கும் பொழுது தொடர்ந்து நிர்வாகிகள் மாற்றம்ன்றது செயல்படலையா, அந்த நிர்வாகிகள் உடனே மாற்றப்பட்டிருந்தார்கள். ஆனால் சமீப நாட்களாக செயல்படாமல் இருந்த நிர்வாகிகள் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. அதை ஐயா அவர்கள் கலைந்து மறுபடியும் செயல்படாத நிர்வாகிகளை ஒதுக்கிவிட்டு செயல்படக்கூடிய நிர்வாகிகளை அது பதவிகள் அமர்த்தி, முக்கிய பதவிகளில் அமர்த்தி கழகத்திற்கு புத்துயிர் ஊட்ட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா கழக நிர்வாகிகள் இந்த பதிவை ஐயா அவர்கள் பார்க்கும் அளவிற்கு கொண்டு செல்லும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக நம் இயக்கம் மீண்டு வரும். உள்ளாட்சி தேர்தலில் நமது வெற்றி அடுத்த சட்டமன்ற தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.